வணக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம இன்னைக்கான இந்த சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள நாம நேரா போயிடலாம். எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிற ஒரு அழகான கற்பனை உலகம் எப்படி மெல்ல மெல்ல ஒரு கொடூரமான சர்வாதிகார கனவா மாறுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பல தசாப்தங்களை கடந்தும் அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ஜார்ஜ் ஆர்வெல்லோட இந்த புகழ்பெற்ற அனிமல் ஃபார்ம் கதை ஏன் இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்குன்னு இந்த அலசல் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ஓல்டு மேஜர் அப்படிங்கிற ஒரு முதிர்ந்த பன்றியோட ஒரு சின்ன சிந்தனை தான் இது. உற்பத்தி செய்யாம நுகரும் ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு வரி விலங்குகளோட மனசுல மாபெரும் புரட்சிக்கு வித்திடுது. மனித சுரண்டலுக்கு எதிரான அவங்களோட கோவத்தையும் உழைக்கும் வர்க்கத்தோட ஆரம்பகால நம்பிக்கையில் இருக்கிற ஒரு ஆழமான முரண்பாட்டையும் இது ரொம்ப துல்லியமா சுட்டிக்காட்டுது. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஓல்டு மேஜர் வரலாற்று ரீதியா யாரை குறிக்குது அப்படிங்கிறது தான். தொழிலாளர்களுக்கான ஒரு சொர்க்கத்தை கனவு காணும் பல தத்துவவாதிகள் எப்படி தங்களோட உயர்ந்த சிந்தனைகள் பின்னாடி அதிகார வெறியர்களால சீரழிக்கப்படுறத பார்க்க உயிரோட இருக்கிறது இல்லையோ, அதுக்கு இந்த ஓல்டு மேஜர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு தூய்மையான விதை எப்படி நச்சு மரமா வளருது அப்படிங்கறதோட ஆரம்பமே இதுதான். சரி, இப்போ இந்த அனிமலிசம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு வருவோம். இது ரொம்பவே தூய்மையான நோக்கங்களோட தான் ஆரம்பமாகுது. விலங்குகளை மனிதர்களோட ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்கணும், தங்களோட கடின உழைப்போட பலன்களை தாங்களே அனுபவிக்கணும், பசி அப்புறம் அதிக வேலைப்பொழு இதோட ஆணி வேற நிரந்தரமா அழிக்கணும். இதுதான் அதோட நோக்கம். கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. பசியால வாடுற விலங்குகளுக்கு இது ஒரு புதிய விடியலுக்கான வாக்குறுதி. ஆனா பாருங்க, இந்த புரட்சி கிட்டத்தட்ட ஒரு தற்செயலா தான் நடக்குது. பசியின் கொடுமையால கிளர்ந்தெழும் விலங்குகள் மனிதர்களை அடிச்சு துரத்துறாங்க. ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான அலையில மனிதர்களோட அடையாளம் தாங்கிய மேனர் பண்ணை இப்போ அனிமல் ஃபார்மா மாறுது. இனி இந்த புதிய சமூகம் யாராலையும் மாத்த முடியாத 7 புனிதமான கட்டளைகளால நிர்வகிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா மனசுலயும் ஆழமா பதியுது. புரட்சிக்கு அப்புறம் வந்த அந்த ஆரம்பகால பொற்காலம் நிஜமாவே ஒரு கனவு மெய்ப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய உணவு, சுதந்திரமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே ஒரு மகிழ்ச்சியான உழைப்பு, குறிப்பா பாக்ஸர் அப்படிங்கிற குதிரையோட அளப்பரிய அர்ப்பணிப்புன்னு எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். பண்ணையோட பால் திடீர்னு காணாம போகுது. கடைசியில பார்த்தா பன்றிகள் தங்களோட மூளைக்கு பால் தேவைன்னு சொல்லி அதை ரகசியமா எடுத்துக்கிட்டது தெரிய வருது. ஊழலோட முதல் விதை இங்கேதான் ரொம்ப சாமர்த்தியமா தூவப்படுது. அடுத்து நடக்கிற கௌஷெட் போர்ல மனிதர்கள் தங்களோட பண்ணைய மறுபடியும் பிடிக்க வராங்க. ஆனா ஸ்னோபால் அப்படிங்கிற பன்றி தன்னை ஒரு ஆகச்சிறந்த ராணுவ மேதையா நிரூபிக்குது. அவனோட பிளானால விலங்குகள் மாபெரும் வெற்றி அடையறாங்க. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முரண் என்ன தெரியுமா? ஒரு முழுமையான சமத்துவ சமுதாயத்துல அவனுக்கு அனிமல் ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஒரு பதக்கம் கொடுத்து புதுசா ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குறது தான். இந்த மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் தலைவர்களுக்குள்ள ஒரு சைலண்டான ஆனா ரொம்ப ஆபத்தான அதிகார போட்டி உருவாகுது. ஒரு பக்கம் ஸ்னோபால் ரொம்ப சிறந்த பேச்சாளர், மக்களுக்காக பல குழுக்களை உருவாக்குற ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். மறுபக்கம் நெப்போலியன் ரொம்ப அமைதியானவன், ஆனா படு தந்திரமா திரைமறைவுல காய் நகர்த்தி பவரை கையில எடுக்க பிளான் பண்றவன். இந்த 2 ஆப்போசிட் கேரக்டர்ஸ் மோதும்போது என்ன ஆகணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்னோபால் விலங்குகளோட நன்மைக்காக மின்சாரம் தயாரிக்கிற ஒரு அற்புதமான காற்றாலையை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நெப்போலியன் என்ன பண்றான் தெரியுமா? பண்ணையில பிறந்த 9 நாய்க்குட்டிகளை சிறப்பு கல்வி தர்றான் அப்படின்னு சொல்லி ரகசியமா தூக்கிட்டு போயிடுறான். இது தனக்கான ஒரு மூர்க்கமான ரகசிய படையை உருவாக்குற தந்திரம் அப்படிங்கிறத அப்பாவியான எந்த விலங்கும் அப்போ உணரவே இல்லை. விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சு ஸ்னோபாலோட காற்றாலை திட்டத்துக்கு ஓட்டு போடுற ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல உச்சகட்டத்தை அடையுது. ஸ்னோபாலோட அந்த அற்புதமான உணர்ச்சிபூர்வமான பேச்சை கேட்டு விலங்குகள் எல்லாமே முழுமையா அவன் பக்கம் சாஞ்சிடறாங்க. அனிமல் ஃபார்ம்ல ஜனநாயகம் முழுமையா ஜெயிக்க போகுது, விலங்குகளோட எதிர்காலம் பிரகாசமா இருக்க போகுதுன்னு நாம நிம்மதி பெருமூச்சு விடுற தருணம் இது. ஆனா அந்த ஜனநாயகத்தோட ஆயுள் வெறும் சில நொடிகள் தான். நெப்போலியன் தான் ரகசியமா வளர்த்த அந்த பெரிய கொடூரமான நாய்களை கூட்டத்துக்குள்ள அவிழ்த்து விட்டுறான். தப்பிக்க வழியே இல்லாம ஸ்னோபால் நிரந்தரமா பண்ணையை விட்டு துரத்தப்படுறான். விலங்குகளோட கண்முன்னாடியே ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. நெப்போலியன் உடனே எல்லா விவாதங்களையும் ரத்து பண்ணிட்டு தன்னை ஒட்டுமொத்த பண்ணையோட முடிசுடா சர்வாதிகாரியா அறிவிச்சுக்கிறான். நெப்போலியன் முழு பவரையும் கையில எடுத்ததும் ஸ்கீலர் அப்படிங்கிற பன்றி அவனோட பிரச்சார பீரங்கியா மாறுது. பகல் முழுக்க கொத்தடிமைகள் மாதிரி உழைச்சு களைச்சு போய் விலங்குகள் தூங்கும்போது இந்த ஸ்கீலர் இருத்த பயன்படுத்தி ரகசியமா செயல்படுறான். அவங்க உயிருக்கும் மேலா மதிச்ச அனிமலிசத்தோட அசல் விதிகள் அதிகாரத்துல இருக்கிறவங்களோட வசதிக்காக மெல்ல மெல்ல திருத்தி எழுதப்படுது. இது எவ்வளோ பெரிய உளவியல் மோசடின்னு கொஞ்சம் பாருங்க. எந்த விலங்கும் படுக்கையில தூங்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் இப்போ போர்வையுடன் கூடிய படுக்கையில தூங்கக்கூடாதுன்னு சாமர்த்தியமா மாறிடுச்சு. மது அருந்தக்கூடாது அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா மது அருந்தக்கூடாதுன்னு மாறுது. ஒவ்வொரு சின்ன மாற்றமும் பன்றிகளோட சொகுசு வாழ்க்கையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் அப்படியே சட்டப்பூர்வமாக்கிடுச்சு. இதை படிக்கிற விலங்குகளுக்கே தங்களோட ஞாபக சக்தி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது.
அந்த அழகான புரட்சி இப்போ ரொம்ப வேகமா தன்னைத்தானே முழுங்க ஆரம்பிக்குது. எந்த விலங்கும் இன்னொரு விலங்கை கொல்லக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான ரூல் காத்துல பறக்க விடப்படுது. நெப்போலியன் பொய்யான வாக்குமூலங்களை கட்டாயப்படுத்தி வாங்குறான். அவனோட ஆர்டர் படி அந்த நாய்கள் நெப்போலியனை கேள்வி கேட்கிற எந்த விலங்கையும் கொடூரமா குன்று குவிக்குது. சுதந்திரமான இருந்த அந்த பண்ணை இப்போ ரத்த காடா மாறிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த துயரத்திலையும் நம்ம மனச ரொம்பவே பாதிக்கிற ஒரு விஷயம்னா அது பாக்ஸர் அப்படிங்கிற அந்த பலசாலி குதிரை தான். கூட இருந்த விலங்குகள் கண் முன்னாடியே கொல்லப்படுறத பார்த்தோம். இந்த கொடூரமான அரசியலை புரிஞ்சிக்க முடியாத அவன் ரொம்ப அப்பாவியா தன்னையே குறை சொல்லிக்கிறான். இந்த நிலைமைய சரி பண்ண அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி உழைப்பு மட்டும்தான். நான் இன்னும் கடினமா உழைப்பேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு மறுபடியும் பாரம் சுமக்க கிளம்பிடுறான். இதுக்கு நடுவுல விலங்குகளோட பல வருஷ கடின உழைப்பால கட்டின காற்றாலைய ஃப்ரெட்ரிக் ஆட்கள் வந்து குண்டு வச்சு ஈவிரக்கமே இல்லாம தகர்த்துடுறாங்க. ஆனா அதிகாரத்தோட உச்சக்கட்ட ஏமாத்துற வேலை இங்கதான் நடக்குது. இத்தனை வருஷம் உழைப்பும் கனவும் கண் முன்னாடி அழிஞ்சு போனதுக்கு அப்புறமும் நெப்போலியன் இதை ஒரு மாபெரும் வெற்றின்னு கூசாம அறிவிக்கிறான். அர்த்தமே இல்லாத சில புது பதக்கங்களை கொடுத்து விலங்குகளோட சோர்வையும் வலியையும் தோல்வியும் ரொம்ப ஈஸியா மூடி மறைச்சிடுறான். இந்த சர்வாதிகார அமைப்போட இறுதி துரோகம் கொடூரத்தோட உச்சகட்டம் இங்க தான் வருது. காற்றாலயம் மறுபடியும் கட்ட தன்னோட உடம்போட லிமிட்டையும் தாண்டி உழைக்கிறான் பாக்ஸர். அவனுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த ஓய்வு காலத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இனி உழைக்கவே முடியாதுங்கிற நிலைமையில அதிக வேலைப்பழுவால சுருண்டு விழுந்துடுறான். வாழ்நாள் முழுக்க அவனுக்கு துணையா இருந்த அவனோட அபாரமான வலிமை ஒரு இருண்ட தருணத்துல அவனை கைவிட்டுடுது. இந்த முழு கதையிலையுமே மிக மிக சோகமான தருணம் இதுதான். எப்பவுமே எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப அமைதியா இருக்கிற முதிர்ந்த கழுத பெஞ்சமின் முதல் முறையா தன் மௌனத்தை கலைக்குது. பண்ணையோட மிக விசுவாசமான உழைப்பாடிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி ஒரு இறைச்சி கூடத்துக்கு கூட்டிட்டு போற வண்டியோட வாசகத்தை அந்த பெஞ்சமின் அதிர்ச்சியோட சத்தமா படிக்கும்போது அங்க இருக்கிற எல்லா விலங்குகளோட இதயமும் சுக்குநூறா நொறுங்கிடுது. தங்களோட விசுவாசமான உழைப்பாளியோட இந்த கொடூரமான கொலைய மூடி மறைக்க ஸ்கீலர் தன்னோட ஆகப்பெரிய கடைசி பொய்ய சொல்றான். பாக்ஸர் மருத்துவமனையில மிக சிறந்த கவனிப்போட ரொம்ப அமைதியா இறந்துட்டான் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்றான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பாக்ஸரோட உடம்ப வித்த அந்த ரத்த பணத்தை வச்சு ஆளும் வர்க்கமான பன்றிகள் தங்களுக்கு ஒரு பெட்டி விஸ்கி வாங்கி பார்ட்டி கொண்டாடுறாங்க. உழைக்கும் வர்க்கத்தோட தியாகம் ஆளும் வர்க்கத்தோட கேளிக்கையா மாறிடுச்சு. வருஷங்கள் ரொம்ப வேகமா ஓடுது. காலப்போக்குல அவங்களோட கொள்கை முழக்கங்கள் எப்படி தலைகீழா மாறுதுன்னு கொஞ்சம் கவனிச்சிங்களா? 4 கால்கள் நல்லது, 2 கால்கள் கெட்டது அப்படிங்கிற ஆரம்ப கால எளிய முழக்கம் பல வருஷங்களுக்கு அப்புறம் எப்படி 4 கால்கள் நல்லது, 2 கால்கள் மிகவும் நல்லது அப்படின்னு முற்றிலும் திரிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்குல்ல? மனிதர்களை எதிர்க்க தொடங்கின ஒரு பயணம் இப்ப மனிதர்களே உயர்வா கொண்டாடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. கடைசியா விலங்குகளை உறைய வைக்கிற ஒரு அதிர்ச்சியான காட்சி. மனிதர்களைப் போலவே பன்றிகள் முன்னங்கால்களை தூக்கி 2 கால்ல நிமிர்ந்து நடந்து பண்ணை வீட்டை விட்டு வெளியே வருதுங்க. அதுங்களோட கைகள்ல விலங்குகளை அடிச்சு துன்புறுத்துற சாட்டைகள் வேற. ஒரு காலத்துல அவங்க ரத்தம் சிந்தி தூக்கி எறிஞ்ச அந்த மனித ஒடுக்குமுறையாளர்களுக்கும் இப்போ அவங்கள ஆள்ற இந்த பன்றிகளுக்கும் எந்த ஒரு சின்ன வித்தியாசமும் இல்ல. இதுதான் ஒட்டுமொத்த புரட்சியோட இறுதி. அதே சமயம் மிக சோகமான முரண்பாட்டை ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. சுவத்துல ரத்தம் சிந்தி எழுதப்பட்டிருந்த எல்லா விதிகளும் நிரந்தரமா அழிக்கப்பட்டுடுச்சு. இப்போ அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க அங்க ஒரே ஒரு விதி மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அது என்னன்னா, எல்லா விலங்குகளும் சமம். ஆனால் சில விலங்குகள் மற்றவற்றை விட அதிக சமம். சமத்துவம் அப்படிங்கிற பெயரால உருவாக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வோட உச்சக்கட்டம் இது. இந்த அலசலோட இறுதியில உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்களே ஒடுக்குபவர்களா மாறினா உண்மையில அங்க என்னதான் மாறுச்சு? பண்ணை வீட்டுல மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் நடக்கிற அந்த இறுதி விருந்துல மேசையில இருக்கிற முகங்கள் பன்றியிலிருந்து மனிதனாகவும் மனிதனிலிருந்து பன்றியாகவும் மாறி மாறி தெரியும் போது யாரு மனிதன் யாரு பன்றின்னு அந்த வித்தியாசத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கட்டுப்பாடற்ற அதிகாரத்தோட உண்மையான விலை என்ன? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.